ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ப்ரீவிங் லவோட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். ஹீரோயின் வந்து கேம்ல வின் பண்ணி அந்த டெடி பியரை அந்த குட்டி தம்பி கிட்ட கொடுத்துட்டு ஹாப்பி பர்த்டே சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அந்த குட்டி தம்பியும் ஹீரோவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றாரு, அவ உன்கிட்ட பேர் ஏதாவது சொன்னாலா? அந்த குட்டி தம்பியும் இல்லையே அப்படின்னு சொல்றான். அவளை பார்த்தா எனக்கு என்னமோ கஷ்டத்துல இருக்க மாதிரி தெரியுது ஹீரோ சொல்ல, அந்த குட்டி தம்பியோ கலாய்க்க ஆரம்பிச்சிடறான். இப்பதானே பார்த்தா அதுக்குள்ள என்ன அவங்க மேல இவ்வளோ கேரு அப்படிங்கிறான். ஹீரோயின் அவங்க வீட்டு பக்கத்துல வந்துட்டாங்க. பார்த்துட்டு ஐயோ என்ன லைட் எரியுது, அப்ப பாட்டி இன்னும் தூங்கல போல அப்படின்ட்டு பார்த்துட்டு உள்ள போறாங்க. அவங்க பாட்டி ஹால்ல சோஃபால படுத்திருக்காங்க. ஹீரோயின் பக்கத்துல போயிட்டு, என்ன பாட்டி என்ன நீங்க தூங்காம இங்க படுத்திருக்கீங்க, உள்ள போய் படுக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி இருந்துட்டு, இல்லம்மா சும்மாதான். ஆமா உன் மூஞ்சியே பார்க்க ரொம்ப கவலையா தெரியுது, என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயினும், அது ஒண்ணும் இல்ல பாட்டி, எங்க பிராண்டை க்ளோஸ் பண்ண போறாங்களா, நீங்க ஒன்றும் கவலை பண்ணாதீங்க, எப்படியாவது நான் உழைச்சி நல்ல பிளேஸ் கொண்டு வந்துடுவேன் சொல்லிட்டு பாட்டியை கூட்டிட்டு போய் ரூம்ல படுக்க வைக்கிறாங்க. அப்புறம் வெளியே வந்து நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க, என்னடா பண்றது அப்படின்னு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வராங்க. எல்லாம் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. என்னன்னு கேட்கவும், இல்லை உள்ள மேனேஜர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் உள்ள ஹீரோயின் மேனேஜர் போய் பார்க்குறாங்க. மேனேஜர் வந்து ஹீரோயின் கிட்டேயும் பாஸ் கிட்டேயும் சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவோட பீர் எடுத்து மேலே வைக்கிறாங்க. வச்சுட்டு, இப்படி இந்த கம்பெனி கூட நீங்கள் டைப் ஆயிட்டீங்கன்னா உங்களோட பிராண்டை க்ளோஸ் பண்ண வேணாம், அதை நான் உங்களுக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் ஸ்மைல் பண்ணிட்டு, கண்டிப்பா நான் அதை செய்வேன் அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் வந்து சியோலுக்கு கிளம்புன மாதிரி காட்டுறாங்க. அங்கதான் இனிமே ஒர்க் பண்ண போறாங்க. ஏன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து அங்கதான் இருக்குது. அப்ப வந்து பேட்டரியோட ஓனர் கார்ல இருந்து இறங்கி வராரு. என்கிட்ட சொல்லிக்காமையே கிளம்பலான்னு பாத்தியா அப்படிங்கிறாரு. ஹீரோயின் இருந்துட்டு, அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்ட்டு வழி அனுப்பி வைக்கிறாரு. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது அவனை மீட் பண்ணுறோம், நம்ம ஏதோ சக்ஸஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. அவங்களோட கிராண்ட் மதர் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏன் இதெல்லாம் செய்கிறீங்க, வாங்க உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஹீரோயின் வந்து, ஐயோ டைம் ஆச்சு நான் கிளம்பணும் அப்படின்ட்டு ஹீரோயின் கிளம்பி வந்து நிற்கிறாங்க. அப்போ பாட்டிமா இருந்துட்டு சொல்கிறாங்க, இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் டே, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் இருந்துட்டு, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் அமைதியாக இருக்காதீங்க, கண்டிப்பாக நீங்கள் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்கள், நீங்கள் என்னென்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோயின் இப்போ ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. பெரிய ஆஃபீஸாக இருக்குது. அப்போ பார்த்தா டீம்மேட்டில் அவங்க டீம்மேட்டில் இருந்த இன்னொருத்தனும் வந்திருக்கான் இங்கே வேலைக்கு. ரெண்டு பேரும் பார்த்து பேசிட்டு அப்புறம் உள்ளே போகிறாங்க மார்க்கெட்டிங் மேனேஜரை தேடி. ஏன்னா ஹீரோயின் இன்னும் இப்போ மார்க்கெட்டிங் டீமில் தான் இருக்காங்க. அந்த கம்பெனிக்குள்ளே போனால் அவ்வளோ பீர் அடிக்க வச்சுருக்காங்க. ரெண்டு பேரும் அப்படியே இவ்வளோ பீரா அப்படின்ட்டு வாயை பிறந்து பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே ஒருத்தன் பீரை 2 கிளாஸில் வச்சு டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான். அங்கே ரெண்டு பேரும் போய் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடி மேனேஜர் வந்து, இங்கே என்னம்மா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் மேனேஜர் கூட உட்காந்து பேசுகிறாங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் அவனை இப்போவே பார்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்னது இப்போவே வா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் இப்போயே தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, மேனேஜர் இருந்துட்டு, அவன் கொஞ்சம் டஃப்பான ஆள், நீ கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணு அப்படிங்கிறாங்க. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்போ ஒருத்தர் மைக் வச்சு கத்திக்கிட்டே இருக்காங்க, எந்திரி, அவ்வளோ நேரம் தான் தூங்குவ, இவ்வளோ நேரமாக தூங்குறது அப்படின்னு கத்திட்டு இருக்கு. நம்ம ஹீரோ கண் முழிக்கிறாரு. முழிச்சிட்டு, அவங்க வில்லேஜில் ஏதோ ஃபங்க்ஷன் போல், அதுக்காக தான் இவர் கூப்பிட்டுட்டு இருக்காரு. ஹீரோ இருந்துட்டு, இவன் வேற நம்மளை படுத்துறானே அப்படின்னு நினச்சிட்டு, சரி ரெடி ஆகிறேன் அப்படின்ட்டு போகிறாரு. இப்போ பேங்கை தான் காட்டுறாங்க. அவளும் அப்புறம் அவங்க ஃப்ரெண்டும் காரில் போயிட்டு இருக்காங்க. அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், இதுக்கப்புறம் அவன் ஒத்துக்கலைன்னா இதை அப்படியே விட்டுருவோம், இதை பற்றி அவன்கிட்ட பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் இந்தாண்ட சைட் காட்டினா நம்ம ஹீரோவோட இதில் வேலையெல்லாம் போயிட்டு இருக்குது. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இப்படி நான் வந்து வெளியே போயிட்டு வரேன், எனக்கு சின்ன வேலை இருக்குது, அது வரைக்கும் நீ பார்த்துக்கோ. இது வந்து ஒருத்தவங்க ப்ரப்போசல் கொடுத்துட்டு போனாங்கல்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க. பேசிட்டு வெளியே வரும்போது அந்த பேங்க் கரெக்டாக எத்தாப்புல வந்துடுறாங்க. வந்துட்டு, உங்களை நேற்று பார்க்க வந்தோம், எங்களால் பார்க்க முடியல, அதான் இன்னைக்கு வந்திருக்கோம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்ல, அவன் இருந்துட்டு, எங்கள் பாஸ் யாரு கூடயும் பேச மாட்டாங்க அப்படிங்கிறான். அதுக்கு ஹீரோ இருந்துட்டு, நீ ஃபஸ்ட்டு தள்ளு அப்படின்னு சொல்லி வாங்க பேசலாம் அப்படிங்கிறாரு. எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பேங்க் வந்து சொல்கிறா, உங்களுக்கு ப்ரப்போசல் ஒன்று வச்சுருக்கோம், இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க.
அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை பாட்டு பாடி ஒருத்தர் எழுப்பி விட்டுட்டு இருந்தாரு, அவர் தான் இவரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருக்காரு. நம்ம ஹீரோ பண்ற பீர்லாம் இவருக்கு தான் சப்ளை பண்றாரு. அதனால எப்படியாவது இவரை கரெக்ட் பண்ணா நம்ம ஹீரோவை பிடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பிளான் போட்டு ஃபர்ஸ்ட் இவரு கரெக்ட் பண்ண வந்திருக்காங்க. வரும்போதே 2 பேரும் நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து அவர்கிட்ட கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு ஹீரோ எங்க எப்போ வருவார் அப்படின்னு கேட்க, அவர் வந்துட்டு தெரில, இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் போல அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல எவ்வளோ லேட் ஆனாலும் நாங்கள் உட்காந்து பார்த்துட்டே போகிறோம் அப்படின்ட்டு உட்காந்துடுறாங்க. இந்தாண்ட சைடு நம்ம ஹீரோ பேங்கோட பேசிட்டு இருக்கிறதா காட்டுறாங்க. ஹீரோ இருந்துட்டு அவர் டீல் சொல்றாரு, இப்படி வந்து என் பீர் வந்து வெளியே போறது வந்து எனக்கு பிடிக்கல, நீங்க எது பண்றதா இருந்தாலும் இங்கேயே வச்சு பண்ணலாம், இந்த டீலுக்கு ஓகேவா அப்படின்னு கேக்குறாங்க. பேங்குக்கு வந்து ஹீரோ சொன்னது பிடிக்கல, சிரிச்ச மாதிரியே வச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஹீரோக்கு தான் ஒருத்தங்களை பார்த்த உடனே அவங்க எமோஷன்ஸை ஃபீல் பண்ற பவர் இருக்குல்ல, அவர் வந்து இவங்க கோவப்படுறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சு சொல்றாங்க, இப்படி நான் அவங்கள கோவப்படுத்தினதுக்கு சாரி அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போயிடுறாங்க. பேங்க் இருந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கேட்குறாங்க, என் மூஞ்சி என்ன கோவப்பட்ட மாதிரியே இருக்கு, ஆனால் நான் சிரிச்ச மாதிரி தானே வச்சிட்டு இருக்கேன் மூஞ்சி, இவர் எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சாரு அப்படின்னு கேட்க, ஆமா நீ சிரிச்சிட்டு தான் இருந்த, அவர் எப்படி இப்படி சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொல்ல, எங்க பாஸ் நீங்க புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹீரோயின் இருக்க பிளேஸ்க்கு வந்துடுறாரு. வந்துட்டு இது என்ன கம்பெனி வேன் நிற்கிது, இப்போ தானே அவங்க சொல்லிட்டு வந்தோம், ப்ரப்போசலை ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்தோம், அதுக்குள்ளே இங்கே வந்துட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போகிறாரு. அவர் உள்ளே போயிட்டு ஹீரோயின் இருக்கிறாங்க, கூப்பிடலாம் அப்படின்ட்டு கையை எடுக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் திரும்பிடுறாங்க. திரும்பிட்டு ஒருத்தர் பார்த்துட்டு, நீங்களா நீங்களா நேற்று பார்க்கல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து வந்த விஷயத்த சொல்ல, ஹீரோ இருந்துட்டு இல்லை நான் இது மாதிரி உங்கள் கம்பெனி வந்து இப்போ தான் ரிஜெக்ட் பண்ணிட்டு வரேன், அதனால இது வேணாம் அப்படிங்கிறாங்க. அப்போ ஹீரோயின் இருந்துட்டு, இல்லை அது வேற ப்ரப்போசல், நான் வச்சிருக்கிறது வேற ப்ரப்போசல், நீங்கள் கண்டிப்பாக பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் ஆல்ரெடி ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளியே போக, ஹீரோயின் காலில் ஷூ கூட போடாமல் வெளியே அப்படியே ஓடி போய் பேசுகிறாங்க நம்ம ஹீரோ கிட்ட. நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் ஃபேஸை தான் பார்க்குறாரு. பேசிட்டு தான் இருக்கா, ஆனால் வந்து ஹீரோயின் ரொம்ப எமோஷன் ஆகி அழுகுற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. பார்த்தா இவருக்கும் அழுக வர மாதிரியே ஃபீல் ஆக, சரி நான் போகிறேன் அப்படின்ட்டு அவர் திரும்பி போகிறாரு. ஆனால் ஹீரோயின் வந்து விடாமல், இப்படி கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்து அவங்க கிட்ட பேசிக்கிட்டே அவளோட காலில் ஸ்லிப்பரை போட்டுறாங்க. பார்த்துட்டு அவர் வந்துட்டு சொல்கிறாரு, இப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு போய் நீங்கள் டாக்டரை பாருங்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினோ நம்ம வயிற்றில் காயம் இருக்குதுல்ல அதுக்கு தான் டாக்டர் பார்க்க சொல்கிறாரு போல அப்படின்னு நினச்சிட்டு, ஆமாம் அது எப்படி இவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. காலில் பார்த்தா ஸ்லிப்பர் இருக்கு, ஆமாம் இது எப்படி என் காலுக்கு வந்துச்சு பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ வந்து கிளம்பிடுறாரு. ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து கேட்குறாங்க, ஆமாம் அவர்கிட்ட பேசினியே என்ன சொன்னாருன்னு கேட்க, இல்லை அவர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து டிரைவிங் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே அழுது ஃபீல் பண்ணதெல்லாம் அப்படி இந்த அவளோட எமோஷன் வந்து இவருக்கு வருது. ஹீரோ வந்து சொல்லிட்டு போகிறாரு, இது உன்னோட எமோஷன் இல்லை, இது நீ இல்லை, தனக்குள்ளேயே சொல்லிட்டு டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒரு நாய்க்குட்டி காருக்கு முன்னாடி வந்துடுது. இவர் சடன் பிரேக் போட்டுடுறாரு. நம்ம ஹீரோயின் வந்து நீங்கள் ஓகேவா அப்படின்னு கேட்க, ஹீரோவும் நான் ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு இவங்க வந்து பின்னாடி வந்துட்டே தான் இருப்பாங்க, இதை இங்கேயே முடிச்சிடணும் அப்படின்னு ஹீரோ காரை விட்டு இறங்கி வந்து, இது மாதிரி என் பின்னாடி இனிமே வராதிங்க, நான் உங்களை பிளாக் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஹீரோயின் இருந்துட்டு, என்னது பிளாக்கா, என்ன ஏன் பிளாக் பண்ணீங்க அப்படின்னு கேட்க, ஹீரோ இருந்துட்டு எதுவுமே சொல்லாமல் நடந்து போயிடுறாங்க. ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, அவன் என்ன பிளாக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டாரு. அங்க வேலை பார்க்குறவங்களாம் உட்காந்து பீர் அடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ காதிலே வாங்காம அவர் பாட்டில் நடந்து போறாரு. போயிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு கர்டன்ஸ் எல்லாம் லாக் பண்ணிட்டு டோர் லாக் பண்ணிட்டு அப்படி அமைதியா ஊதுபத்தி கொளுத்தி முன்னாடி உட்காந்துடுறாரு. இல்ல இது என்னோட ஃபீலிங்ஸ் இல்ல, இது அவளோட ஃபீலிங்ஸ், இது நான் இல்ல அப்படின்னு சொல்றாரு. வெளியே இருக்கவங்க எல்லாம் இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு பைனாகுலர் வச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்து புகை வர ஸ்மெல் வருது. புகை வந்தோட்டியும், ஐயோ இவன் அவனையும் கொளுத்திக்கிட்டான் போலியே, எதையோ எரிச்சிட்டான் அப்படின்னு அவன் வெளில சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப யாரு போய் இதை பாக்குறது அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் ஃபாலோ பண்ணிட்டு வீடு வரைக்கும் வந்திருப்பாங்க போல. நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் களத்தில் இறங்கிட்டாங்க. வீடு மேலே ஏறி பைப்பில் கயிறுலாம் கட்டி நம்ம ஹீரோவோட பால்கனியில் இறங்கிட்டாங்க. ஹீரோ வெளியே வந்து பார்க்க நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல தொங்குறாங்க. இவ எப்படிடா இங்கே வந்தா அப்படின்ட்டு போய் கேட்க, நம்ம ஹீரோ இருந்துட்டு, இல்லை உங்கள் வீட்டில் இருந்து ஸ்மோக் வந்துச்சு, அதான் என்னாச்சுன்னு பார்க்க வந்தேன், நீங்கள் ஓகே தானே, பத்திரமா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்க,
நான் பத்திரமா தான் இருக்கேன், ஃபர்ஸ்ட் நீ கீழே இறங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு அதெல்லாம் முடியாது, நீங்க ஃபர்ஸ்ட் என்னை அன்பிளாக் பண்ணாதான் நான் கீழே இறங்குவேன் அப்படிங்கிற. நம்ம ஹீரோ இருந்து பண்ணிடுறேன் பண்ணிடுறேன் அன்பிளாக் பண்ணிடுறேன், நீ ஃபர்ஸ்ட் இறங்குமா தாயே அப்படின்னு சொல்றாங்க. அங்க வேலை செய்யறவங்கள பார்த்துட்டு, பாரு இந்த பொண்ணு எவ்வளவு தைரியமான பொண்ணா இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இறங்கிட்டு, நீங்க சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க அப்படின்னு ஹீரோ பத்தி சொல்றாங்க. இதை இங்கேயே முடிச்சாகணும் அப்படின்ட்டு ஹீரோ அப்படியே நடந்து வராரு. வரும்போது அங்க வேலை செய்யறவங்க இருந்துட்டு, இல்ல விட்டுருங்க, உங்களுக்காக அந்த பொண்ணு கயிறுலாம் போட்டு இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோ விட்டாரு. அப்புறம் இனிமே இவளை உள்ள விடாம நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க வேலை செய்யறவங்க இருந்துட்டு பாப்போம் அப்படின்ட்டு போறாங்க. இருந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட, நம்ம வேற வழியை தான் பார்க்கணும் போலையே அப்படின்னு பேசிட்டு, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வாங்க நம்ம சூப்பர் மார்க்கெட் போகலாம் அப்படின்னு பேசிட்டு போறாங்க. சூப்பர் மார்க்கெட்ல பார்த்தா பேங்கும் அவங்களோட ஃப்ரெண்டு தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. தண்ணி மட்டும் வாங்கிட்டு அப்படியே பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு வராங்க. பாத்தியா, அவங்க தான் மார்க்கெட்டிங் டீமா, ஹீரோவை டீல் பேசி முடிக்க தான் அவங்களும் வந்திருக்காங்களாம், பாரு அந்த பொண்ணு அவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு வரைஞ்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டு உள்ள வந்துட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ திங்ஸ் எடுக்கிறாங்க, சிப்ஸ் அது இதுன்னு எடுத்துட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு பக்கத்து டேபிளில் வந்து உட்காடுறாங்க. அப்போ பேங்க் இருந்துட்டு, நாங்களும் ஹீரோவை பார்க்க தான் வந்தோம், அந்த டீல் பேசுறதுக்காக தான் வந்தோம், அவன் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறான், சரியான ஈகோ பார்க்குறான், நம்ம வேணா நம்ம பாஸ் கிட்ட சொல்லிடலாமா, அதெல்லாம் செட் ஆகாது, அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு கேட்க, நம்ம ஹீரோயின் இருந்துட்டு அதெல்லாம் முடியாது, நான் கண்டிப்பாக அவரை ஒத்துக்க வைப்பேன், நான் இதுல இருந்து பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. பேங்க் எடுத்துட்டு, ஓ அப்படியா சரி களத்துல சந்திப்போம் அப்படின்ட்டு போறாங்க. அப்புறம் நான் பேங்கோட ஃப்ரெண்ட் இருந்துட்டு சொல்றேன், அந்த பொண்ணு பாரு எவ்வளவு திமிரு பிடிச்சதா இருக்கு அப்படின்னு சொல்ல, ஏன்டா இப்பதான்டா வளைஞ்சிட்டு இருந்த அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஹீரோயின் அவங்க போறத பார்த்துட்டு, எல்லாரும் முடியாது முடியாதுன்னு சொல்லும் போதுதான் முடிச்சு காட்டுன்னு வெறி வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனரும், ஐயோ நான் எவ்வளோ வேலையை தான் காலையில இருந்து பார்ப்பேன், தனியாலாம் இதை என்ன அந்த சூப்பர் மார்க்கெட் என்னால் பார்க்கவே முடியல புலம்பிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் இருந்துட்டு, சரி அப்போ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் உங்களுக்கு இங்கேருந்து வேலை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, எனது நீயாம்மா அப்படின்னு கேட்க, ஆமாம் நான் உங்களுக்காக வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து வேலை செஞ்சாதான் நம்ம ஹீரோவை பார்க்க முடியும், இந்த டீலுக்கு எப்படியாவது ஒத்துக்க வைக்க முடியும், நம்ம ஹீரோயின் கணக்கு போடுறாங்க. சீனில் நம்ம ஹீரோ வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட் ஓனர் வந்து நடுவில் பிளாக் பண்ணிட்டு, உன்னை நான் உள்ளே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யார் காரணம்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ தான் வேலை செய்கிறவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருப்பார். இப்படி அவள் வந்தானா அவளை யாருமே உள்ளே விடாதீங்க, அவளை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி சம்மதிக்க வச்சிடுறாங்க எல்லாத்தையும். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து ஆல்ரெடி பிளானோட தான் வந்திருப்பாங்க. இதை அப்படியே ரெண்டு பேரும் ஃபேஸையும் காமிச்சு, இது ரவுண்ட் 1 அப்படின்னு காட்டுறாங்க. ஹீரோயின் ஆல்ரெடி பிளானோட தான் வந்திருப்பாங்க. வண்டிக்கு பின்னாடி நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, நிறைய காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் அந்த சூப்பர் மார்க்கெட் ஓனருக்கு வாங்கிட்டு வந்து காமிச்சு, இதெல்லாம் உங்களுக்கு தான், அவங்களுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படி இப்படின்னு ஐஸ் வச்சு அவங்கள கரெக்ட் பண்ணிடுறாங்க. அவரோ சரி போமா அப்படின்னு விட்டுறாங்க. அப்புறம் ஹீரோக்கு ஃபோன் பண்ணி, அந்த பொண்ணை என்னால் தடுக்க முடியல அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ கேட் கிட்ட பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்காரு, ஐயோ இவன் சொதப்பிட்டான் அப்படின்னு. அங்க வேலை செய்யற அந்த 2 ஆன்டிஸும் வெப்பனோட காத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்தோட்டியும், இங்க பாரு நீ இப்படியே ஓடி போயிரு, இல்ல நான் உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் நெக்ஸ்ட் ட்ராமாவை ஆரம்பிச்சிட்டாங்க. வண்டி விட்டு இறங்கி வந்து, ஐயோ எனக்கு வயிறு வலிக்குது, ரொம்ப பசிக்குது, சாகிற மாதிரி பசிக்குது, எனக்கு ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொடுங்க அப்படின்னு ஐட்டிங் போல அவங்க இருந்துட்டு அப்படியே கொஞ்சம் மனசு இறங்கிடுறாங்க. சரி வா, ஆனால் இந்த ஒரு தாட்டி தான் சாப்பாடு போடுவோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் சாப்பிட வச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த ஆன்ட்டி வந்து கேக்குது, ஏமா வீட்டில் சாப்பிட்டோம் இல்லையா, உங்க அம்மா சாப்பாடு போடலையா உனக்கு அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோயின் இருந்துட்டு, இல்லை எனக்கு அம்மா அப்பா யாருமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதை பார்த்துட்டு, ஐயோ உனக்கு அம்மா அப்பா இல்லையாம்மா அப்படின்ட்டு ஃபீல் ஆயிடுறாங்க. இல்லை எனக்கு பாட்டி இருக்காங்க, அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இன்னும் ரொம்ப ஃபீல் ஆயிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ அவர் தோட்டத்துக்கு தான் வந்திருக்காரு. எங்கடா வேலை செய்யறவங்க எல்லாம் காணும் அப்படின்னு தேடிட்டு இருக்க, ஒரு லேடர்ல ஒருத்தவங்க நின்று ஃப்ரூட்ஸ் எல்லாம் பறிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு வேலை செய்யறவங்க தான் நினைச்சிட்டு, ஐயோ கீழே இறங்குங்க விழுந்துட போறீங்க அப்படின்னு சொல்ல, வேலை செய்யறவங்க குரல் பக்கத்துல இருந்து கேக்குது. அப்போ மேல இருக்கிறது யாரா அப்படின்னு அண்ணாந்து பார்க்க, நம்ம ஹீரோயினும் அங்க இருந்து கீழே அப்படியே மாஸ்டர் ஜம்ப் பண்ணி நிக்கிறாங்க. நான் தான் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்றாங்க. இதோட நம்ம செகண்ட் எபிசோட் முடியுது.